எல்லாருக்கும் வணக்கம். நான் அதர்வா பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிராட்வே சினிமாஸ் கோயம்புத்தூர்ல இருக்கோம். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க எல்லாருமே இங்க வந்தது. ஸோ நானும் என் டேரக்டர் வந்திருக்கோம். சரி எல்லாரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம். உண்மையிலே ஒரு விஷயம் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தவங்க தியேட்டர்ஸ்ல நிறைய பேர் வந்து ஃபேமிலிஸோட வந்து பார்த்தாங்க. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் லைக் ஹியூஜ் திங் ஃபார் அஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓவர்வெல்மிங் அப்ரிசியேஷன் கிடைச்சிட்டு இருக்கு. பார்க்காதவங்க தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. கோயம்புத்தூர் மக்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ படத்தோட ஸ்கிரீனிங் இப்போ வந்து எல்லா தியேட்டர்லையும் போயிட்டு இருக்கு. ஸோ பிராட்வே சினிமாஸ்ல ஆடியன்ஸோட ரியாக்ஷன் பார்க்கறதுக்காக வந்தோம். ஆடியன்ஸோட ரியாக்ஷன் ரொம்பவே சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது. அதில் அதிகபட்சமாக சொன்னால் இது ஒரு கிரைம் ஆக்ஷன் ட்ராமா. இது ஒரு ஃபேமிலிக்கான படமாக தான் நாங்கள் ஆரம்பத்துல இருந்து யோசிச்சோம். அப்புறம் அதிகபட்சமாக இது வந்து ஒரு வெகுஜன மக்களுடைய ரசனைக்கு பக்கத்துல இருக்கும் அந்த படம் அப்படின்னு எங்களுடைய குறிக்கோள் ஸ்டார்டிங்ல இருந்து இருந்துச்சு. ஸோ அதை ஃபைனலா வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோயம்புத்தூருக்கு அந்த மாதிரி வந்து என்னோட 4வது படம் ஒரு நாள் கூட்டு மான்ஸ்டர் வராங்க. அதெல்லாம் தாண்டி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தியேட்டர்ல கோயம்புத்தூர்ல படம் பார்க்கறது, என்னோட படம் பார்க்கறது தான் ஃபர்ஸ்ட் டைம். அதர்வா படம் பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட். பிளஸ் பிராட்வே சினிமாஸோட ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி அண்ட் சவுண்ட் இஸ் ஃபினாமினல். ஸோ இந்த படத்தோட பெஸ்ட் ஆஃப் சவுண்ட்ஸ் நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸ்கோர் வைஸ்லையும் சரி, சவுண்ட் வைஸ்லையும் சரி, ப்ரொஜெக்ஷனாகவும் சரி, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா நீங்க என்ஜாய் பண்ணணும்னா நீங்க பிராட்வே சினிமாஸ்ல வந்து பாருங்க. இது ஒரு நல்ல ஃபேமிலி ட்ராமா, ஒரு நல்ல கிரைம் ஆக்ஷன் ட்ராமா. ஸோ ஃபேமிலியா பாத்தீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு பெட்டரா கனெக்ட் ஆக முடியும். ஸோ இது வரைக்கும் அந்த ரிப்போர்ட்ஸும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேற்று நைட்ல இருந்து டிக்கெட்ஸ் அண்ட் புக்கிங்ஸ் ஆர் ஆல்சோ பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ வி கோயிங் டு விசிட் ஃபியூ மோர் ஆடியன்சஸ். அடுத்த ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வமா இருக்கும். நிச்சயமா கோயம்புத்தூர் இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும் இருந்துச்சுன்னா, ஃபேமிலியோட போற மூடு இருந்துச்சுன்னா நீங்க டிஎன்ஏ வந்து பாருங்க. அதர்வா நிமிஷா பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் they've ever done அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. We are also looking forward to hear more from you. Thank you. இந்த கதையோட கரு வந்து என்கிட்ட ரொம்ப நாளா இருந்தது. அப்புறம் அதர்வா படத்திற்காக ஒரு கதை நம்ம சொல்லணும்னு போகும்போது இந்த கதையை நான் சூஸ் பண்ணலாம். அவருக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது, தயாரிப்பாளரும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படிதான் இந்த படம் உருவாச்சு. கடைசி வரி மட்டும் புரியல. டெஃபினட்டா நான் ஆடியோ லான்ச்ல சொல்ற மாதிரி ஆனந்த் இல்லைன்னா இந்த படம் இல்ல, திவ்யா இல்லைன்னா இந்த படம் இல்லைன்னு நான் சொன்னேன். இது வந்து ஒரு ஒரு பிளாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பேபிஸ், பிளாக் மார்க்கெட் பேபிஸ் பத்தின படம்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இது ஆனந்தும் திவ்யாவுக்கான படம். அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அன்புக்கான படம். அந்த அன்பு வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரேம்ல வந்ததுமே அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி, அந்த லவ், ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். அதனால எனக்கு இது அவங்க இல்லைன்னா இந்த கதை ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இப்போ எல்லாரும் அதை அக்னாலேஜ் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கு. டேலண்ட் இஸ் டேலண்ட். அதை பயன்படுத்திக்கிறது எங்களை மாதிரி இயக்குநர்கள் கிடையாது. இப்போ நல்லா நடிக்கிறாரு, நல்ல ஃபைட்டு போடுறாரு, நல்லா டான்ஸ் பண்றாரு. ஐ லைக் ஸ்கிரீன் பிரசன்ஸ். ஸோ எல்லாமே நான் இந்த படத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன். ரொமான்ஸ்ல இருந்து இவரு ஒரு பையனா நடிச்சிருக்காரு, அதர்வா பிரதர் ஒரு பையனாவும், இவர் ஒரு குழந்தைக்கு அப்பாவாவும் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஸ்பெக்ட்ரம், அந்த பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலே சர்ப்ரைசிங்கா இருக்கு. நாட் மெனி ஆர்டிஸ்ட் கேன் புல் ஆஃப் திஸ். ஸோ அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான டேலண்ட். ஸோ இன்னும் இவரோட அந்த ரேஞ்சை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரி நிறைய கதைகள் வரும் நான் நம்புறேன்.